கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 42லிருந்து 44 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2வது முறையும் 3வது முறையும் பிதா கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம்னால் நீங்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. சீஷரில் பார்க்கும்போது அவங்க தூங்கமாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா காரியத்திலும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ நம்மளும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் எப்படி இருக்குது தெரியும், எனக்கு இது தாங்கன்னு இருக்கு, அப்படி கேட்கக்கூடாது. ஏசப்பா போல செபிக்க கற்றுக்கொள்ளணும். பிதாவே உங்களுடைய சித்தனை என் வாழ்க்கையில் அனுமதிங்க, இல்லைன்னா நீங்கள் அனுமதிக்காத எதுவும் என் வாழ்க்கைக்கு வேண்டாம் நம்ம சொல்லும்போது பிதாவின் சித்தம் பரிபூர்ணமாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நம்மளை விட நம்மளுக்கு எது நன்மைங்கிறது பிதாவுக்கு தெரியும். அப்போ பிதாவின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்து பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.